சென்னையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் பத்திரிகை நகல் பெறுவதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய பின்னணியை நாம் பார்க்கணும். கடந்த 2011-2015 ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு எதிரான இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவை காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். இதை அடுத்து வழக்கில் குற்றப்பத்திரிகை நகல் பெறுவதற்காக விசாரணையை அக்டோபர் 1 இன்றைக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அன்றைய தினமே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உட்பட அனைவரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் தற்பொழுது செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் அளிக்கப்பட இருக்கிறது. மேலும் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சுமார் 2000 பேர் வரை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதில் 600க்கும் மேற்பட்டோர் அரசு தரப்பில் சாட்சிகளாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் தயாராக உள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் 47 பேரில் ஒருவர் மட்டும் ஆஜராகவில்லை, மீதி 46 பேரும் ஆஜராகி இருக்கிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 46 பேரும் ஆஜராகி தங்கள் மீது பதியப்பட்டுள்ள அந்த குற்றப்பத்திரிகை நகலை பெறுவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய தரப்பு வாதங்களையும் எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. வணக்கம். கடந்த 2011 முதல் 2015 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக அவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். அதில் செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு எதிரான இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயவேல் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே கடந்த முறை விசாரணையின் போது வழக்கில் குற்றப்பத்திரிகை நகல் பெறுவதற்காக அக்டோபர் 1 இன்று தினம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. நேரில் அனைவருமே ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி ஜெயவேல் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 47 பேர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவின்படி இன்றைய மாவட்ட ஆட்சியர் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயவேல் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். 47 பேரில் 46 பேர் இன்று நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார்கள். பின்னர் செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல்களும் வழங்கப்பட்டது. அவர் நீதிபதி முன்பாக வந்தபோது கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் பெற அனைத்துமே தயாராக உள்ள நிலையில் 47 பேரில் ஒருவர் மட்டும் இன்று ஆஜராகவில்லை. மீதமுள்ள 46 பேருக்கு இன்று குற்றப்பத்திரிகை நகலானது வழங்கப்பட்டு கூடுதல் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட 2202 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்குவதற்காக முதலில் 100 பேருக்கு சம்மன் அனுப்பவும் நீதிபதி ஜெயவேல் உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை அக்டோபர் 24 தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினமும் அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். பிடித்தா. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.